ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நான் ஒர்க் விஷயம் வெளியூர் போயிடுவேன், வேறு கம்பெனி மாறினேன். ஸோ அதனால் டைமிங் சரியாக செட் ஆகலை. இப்போ கரண்ட்லி நான் வேறு ஜாப் ஸ்விட்ச் பண்ணிட்டேன். வீட்டில் சும்மா தானே இருக்கேன். ஸோ வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் ரைடிங் ஜாக்கெட் ஒன்று வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட்டு 2-3 இயர்ஸாகவே எனக்கு ரைடிங் ஜாக்கெட் வாங்கணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி நான் வாங்கின சேலரியும் அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷன் எல்லாத்தையும் வாங்க முடியலை. இப்போவே நான் இஎம்ஐயில் தான் வாங்கியிருக்கேன். அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். ரைடா போல்ட்டுன்னு சொல்லிட்டு ஜாக்கெட் இருக்குது, ரைடா பிராண்டில். அதுதான் இப்போ நம்ம வாங்கியிருக்கோம். அதோடய ப்ரைஸ் நான் முதல்ல செக் பண்ணும்போது 5650 ரூபா இருந்துச்சு. இப்போ நான் லாஸ்ட்டாக செக் பண்ணும்போது அதோடய வேல்யூ பார்த்தீங்கன்னா 6250 ரூபா இருந்துச்சு. அந்த அமௌண்ட்டில் இப்போ நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். வீடியோ போடலான்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணேன், ஆனால் டைமிங் எனக்கு செட் ஆகலை. வாங்க ஜாக்கெட்டை பார்த்துக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ரீசெண்டாக நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ரைடா போல்ட் ஜாக்கெட்டு. அது என்னமோ தெரியல, இது ரைடாவோட இந்த போல்டு ஜாக்கெட் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பிராண்டு பார்த்தா நிறைய பேர் நிறைய சொன்னாங்க. ஆனால் எனக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சரி, ஃபஸ்ட் டைம் வாங்குகிறோம், நம்ம பிடிச்சதே வாங்கிக்கலாம், அதுக்கு மேலே தேவையான மாற்றிக்கலாம்னு சொல்லி நினச்சிருந்தேன். இது சைஸு பார்த்தீங்கன்னா எம் சைஸில் வாங்கியிருந்தேன். எனக்கு கரெக்டாக இருக்குது. போட்டு பார்த்து யூஸ் பண்ணுற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த ஜாக்கெட்டில் உங்களுக்கு இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா பேக் ப்ரொடெக்டர்ஸு, செஸ்ட்டு ப்ரொடெக்டரு, ஷோல்டர், அதுக்கப்புறம் எல்போ ப்ரொடெக்டர்ஸும் சேர்த்தே வந்துடுது. வெயிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ பக்கம் 2.5 கிலோ பக்கம் வெயிட் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் டவுட்டில் தான் வாங்கினேன். சரி, ஓகே, எம்மு வாங்குறோம் செட் ஆகுமா எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு. ஆனால் எம்மு பார்த்தீங்கன்னா எனக்கு பெர்ஃபெக்டாக செட் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் செஸ்ட்டு ப்ரொடக்டர்ஸ் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உள்ளே தெர்மல் லைனில் எதுவும் நல்லா போட முடியாது, ஏன்னா அது ரொம்ப டைட்டாக இருக்கும். பட் இது ஓகேவா எனக்கு தெரிஞ்சு. எனக்கு இந்த மாதிரி எங்கேயும் வெளியே போக போகிறதில்ல. இந்த எல்போ அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அட்ஜஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அது எனக்கு தேவையில்லை, இதுவே எனக்கு கரெக்டாக இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நான் எப்படி வாங்குறது, இல்லை நேரில் போய் வாங்கலாமா, இல்லை ஆர்டர் போடலாமான்னு பிளான் பண்ணுவீங்க. ஆர்டர் போடுறதா இருக்கிறவங்களுக்கு நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது போக சைஸ் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்குங்க. இல்லை ஒன்றும் வாங்கி திருப்பி ரிட்டன் போடுற மாதிரி இருக்கும். ரீசெண்டாக கொடைக்கானல் போயிருந்தேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கணும் பிளான் இருந்துச்சு, ஆனால் அன்றைக்கி நல்லா வாங்க முடியலை. போயிட்டு வந்ததுக்கப்புறம் சரி, அடுத்தடுத்த ரைட்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணும்போது கண்டிப்பாக தேவைப்படும், வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி கொடைக்கானல் பைக்கில் போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பைக்கில் எங்கேயாவது போனவங்கன்னா வீட்டில் சொல்லாமலாம் தெரியாமல் போயிட்டு இருந்தேன். அப்படி இல்லைன்னா என்கிட்ட பைக்கை வீட்டில் வச்சுட்டு தெரிஞ்சவங்களோட பைக்கை வாங்கி தான் வெளியே போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அது எல்லோரும் பண்ணாதீங்க, தப்பு தான். இருந்தால் நான் அப்படி தான் பண்ணேன். லாஸ்ட் டைம் நான் கொடைக்கானல் போகும்போது வீட்டில் சொல்லிகிட்டே போனேன். வீட்லேயும் என்னை அலோவ் பண்ணாங்க. ஆனால் ரொம்ப பயந்தாங்க, பட் அலோவ் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இனிமேட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நானே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். அதான் சரி ஓகே வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இந்த இது வாங்கியிருக்கோம், இதை பற்றி ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு வீடியோ போட்டேன். அது போக நம்ம பைக்கில் வந்து 1,20,000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணி பைக்கோட இன்ஜின் வந்து திருப்பி ரீஓவல் பண்ணியிருக்கு. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். ஓகே எஸ் பை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா பேக்கிங் வந்து பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா எனக்கு எப்படி பேக்கிங் இருந்துச்சுன்னா இந்த கவரில் சும்மா பேக்கிங் அப்படியே எடுத்து முடிச்சு உள்ளே ஃபோல்டு பண்ணி வச்சு மேலே டேப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதில் தான் பேக்கிங் வரும். ஸோ பெருசாக எதிர்பார்க்குறவங்களுக்கு ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறது செட் ஆகாது. இல்லை எனக்கு பேக்கிங் பிரச்சனை இல்லை, எனக்கு ப்ராடக்ட் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டா மட்டும் மேக்ஸிமம் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது ட்ரை